உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். தை அமாவாசையை ஒட்டி ஈரோடு மாவட்டம் பவானி கூடுதுறையில் குவிந்த பக்தர்கள் காவிரியில் புனித நீராடினார்கள். காவிரி கரையில் திதி, எள்ளும் தண்ணியும் விடுதல், பிண்டம் விடுதல், பித்ரு பூஜை, தர்ப்பணம் போன்ற பரிகாரங்களை பக்தர்கள் செய்தனர். அதைத் தொடர்ந்து சங்கமேஸ்வரரை பொதுமக்கள் தரிசனம் செய்தனர். தர்ப்பணம் கொடுப்பதால் முன்னோர்களின் ஆசி கிடைத்து பல்வேறு காரியங்களில் நிலவிய தடைகள் நீங்கி நல்லது நடக்கும் என்பது பக்தர்களின் ஐதீகம். திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் காவிரி படித்துறையில் தை அமாவாசை வழிபாடு நடைபெற்றது. அம்மா மண்டபம் படித்துறையில் குவிந்த பொதுமக்கள் தர்ப்பணம் கொடுத்து மறைந்த முன்னோர்களை வழிபட்டனர். தொடர்ந்து காவிரியில் புனித நீராடிய பக்தர்கள் ஸ்ரீரங்கம், திருவானைக்காவல், சமயபுரம் உள்ளிட்ட கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்தனர். இதேபோல் முக்கொம்பு, ஓடத்துறை, தில்லைநாயகி படித்துறைகளில் குவிந்த பக்தர்கள் காவிரி கரையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். தை அமாவாசையை ஒட்டி ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடற்கரையில் பக்தர்களின் கூட்டம் அலைமோதியது. கடற்கரையில் இறந்த முன்னோர்களுக்கு திதி கொடுத்த மக்கள் பின்னர் கடலில் புனித நீராடினர். தமிழகம் மட்டுமின்றி பிற மாநிலங்களைச் சேர்ந்த பக்தர்களும் ராமேஸ்வரத்திற்கு வருகை தந்து தங்களது குடும்பத்தில் இறந்த மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். பின்னர் 22 புண்ணிய தீர்த்தங்களில் புனித நீராடிய பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து ராமநாத சுவாமியை தரிசனம் செய்தனர். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.